வணக்கம் நேர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். கீழ மூவக்கரை மீனவர்கள் போராட்டம், அடிப்படை வசதிகளுக்கு வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கீழ மூவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று காலை திடீரென தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கையில் கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20 ஆண்டுகளாக தங்களது கிராமத்திற்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து தராத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தோம். தங்களது கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தியும் விரட்டியெடுத்த மீனவர்கள். இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்து சென்ற சீர்காழி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முயற்சி செய்துள்ளார். அப்போது மீனவர்கள், கடந்த 3 ஆண்டுகளாக எங்கள் பகுதிக்கு ஏன் வரவில்லை? எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து தராதது ஏன்? இப்பொழுது மட்டும் ஏன் வந்தீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டாம் எனவும் திரும்பிச் செல்ல வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர். மீனவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு எந்த பதிலும் அளிக்காமல் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் திரும்பிச் சென்றார். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை நடக்கிற முக்கிய செய்திகளை காண உங்கள் ஆதரவை லைக், கமெண்ட், ஷேர் செய்து தொடரலாம். நன்றி, வணக்கம்.